அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு குட்டுக்கதையுடன் தமிழ் உயிர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு பெரிய கேப். பொதுவா அப்பானால இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு கடுகடுப்பான ஒரு முரட்டுத்தன்மையுடையவர், எரிஞ்சு விழுகக்கூடியவர், அதிகாரம் படைச்சவர், ஆளுமை நிறைஞ்சவர், இப்படியே தான் பரவலா நம்ம பார்த்துருக்குறோம், படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். சமூகத்திலேயும் இன்னைக்கு அப்படிதான் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா பல அப்பாக்கள் இருக்கிறாங்க பிள்ளைகளோட நல்லா கொஞ்சி விளையாடக்கூடிய. ஆனா பொதுவான ஒரு கருத்து என்னன்னா, அப்பானால ஒரு ஒரு முரட்டுத்தன்மை, இந்த மாதிரிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபேமிலி, ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பையன். இவங்க குடும்பத்துல அந்த பையனுக்கு 10 வயசுல இருந்தே அடிக்கடி தலைவலி வருது. இப்ப டாக்டர்கிட்ட போய் பெற்றோர்கள் கேட்கறாங்க, என்ன டாக்டர் பையனுக்கு அடிக்கடி தலைவலி வருது, தூங்காம கஷ்டப்படுறாங்க. டாக்டர் சொல்றாங்க, மூளையில கட்டி இருக்குது, அதை ஆபரேஷன் பண்ணணும், இப்போதைக்கு தேவையில்லை, கொஞ்சம் நாட்கள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. மருந்து மாத்திரைகளோட இந்த பையன் போய்கிட்டு இருக்கிறான். 10, 12, 13, 15 வயசு ஆகுது. திருப்பி போய் கேட்கறாங்க. அப்ப அந்த பையன் கேட்கறான் டாக்டர், டாக்டர் எனக்கு கடவுளை காமிங்கன்னு கேட்கறான். அப்ப உனக்கு ஆபரேஷன் ஆகட்டும்டா, காமிக்கிறேன்டா அப்படின்னு டாக்டர் விளையாட்டா சொல்றாரு. அப்போ திருப்பி 17 வயசு ஆகும்போது ஒரு நாள் ரொம்ப அதிகமான தலைவலி வந்ததுக்கு அப்புறம் அந்த பையனை கொண்டு போய் திருப்பி டாக்டர்கிட்ட காமிக்கிறாங்க. டாக்டர் சொல்றாரு, இப்போ ஆபரேஷன் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு, ஆபரேஷன் பண்ணா பொழைக்கவும் செய்யலாம், நீங்க உங்க மனநிலையை தயார்படுத்திக்கிறாரு பெற்றோர்கள்ட்ட சொல்லி அனுப்பிடுறாரு டாக்டர். சரின்னு குறிப்பிட்ட அந்த 17 வயசுல அவனுக்கு ஆபரேஷன் நடக்குது. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பையன் அந்த மூளை பிரச்சனைனால கோமாவில் இருக்கிறான். இப்போ டாக்டர் கேட்கறாங்க, என்ன டாக்டர் இந்த மாதிரி இருக்குதுன்னு. இப்போ டாக்டர் சொல்றாரு, பையன் கோமா ஸ்டேஜ்ல இருக்கான், எப்போ வேணாலும் நினைவு திரும்பாமலும் போகலாம், நம்ம கையில இல்ல, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது, அதை நம்ம அதைத்தான் நாங்க நம்பி இருக்கிறோம் டாக்டர் சொல்லிடுறாங்க. இப்ப அந்த பையன் அப்படி இருக்கிறான். தகப்பனார் என்ன பண்றாரு, ஒரு கூலி தொழிலாளி. முதல் நாள் சாயங்காலம் வர்றாரு, சாயங்காலம் உட்கார்றாரு, பையன்கிட்ட என்னமோ பேசுறாரு, அவன் தலைமாட்டுக்கிட்ட உட்காந்துக்கிட்டு என்னமோ பேசிட்டு இருக்கிறாரு, ஒரு 1/4 மணி நேரம் பேசுறாரு. அப்புறம் எந்திரிச்சு போறாரு. அடுத்த நாள் வராரு, காலையில உட்கார்றாரு, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உட்கார்றாரு. அவன் படுத்தே கிடக்கிறான் பையன். இவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் போறாரு, அப்புறம் மத்தியானம் வராரு. இப்படியாக ஒரு 2 நாள் கண்டினியூஸ். 3வது நாள் வராரு. 3வது நாள் காலையில வர்றாரு, பேசுறாரு, மத்தியானமும் பேசுறாரு. சாயங்காலம் ஒரு 8 மணி போல ராத்திரி உட்காந்து உலகத்துக்கு மாற அவனுடைய கைகளை எடுத்து தன்னுடைய கைகளை வச்சுக்கிட்டு, தம்பி ரொம்ப கஷ்டமா இருக்குடா நீ இப்படி படுத்திருக்கிறது, நீ இங்கேயும் அங்கேயும் நடமாடிட்டு இருந்தேன்னா எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது, எனக்கே நெஞ்சு வலி இருக்குதுன்னு டாக்டர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ரொம்ப வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க, எனக்கு இப்போதான்டா ரொம்ப வருத்தமா இருக்குது, நீ என்கிட்ட பேசாம இருந்ததுல இந்த 2 வருஷமும் நீ என்கிட்ட பேசாம இருந்த, ஏதோ ஒரு சண்டையில கோவிச்சுக்கிட்ட, அப்பா திட்டினதுல நீ என் கூட பேசாம இருந்துட்ட, எனக்கு பெரிய வருத்தம். இருந்தாலும் நீ இங்க அங்கேயே நடமாடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்துக்கிறது, அந்த சந்தோஷம் இப்ப எனக்கு இல்ல, நீ படுக்கிறது என்னால பார்க்க முடியலப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா நீ நல்லா ஆயிருவடா, எனக்கு நம்பிக்கை இருக்குடா, எனக்கு தப்பா அதிகமா நெஞ்சு வலி வருது, சின்ன பிள்ளையில உனக்கு 3 வயசு இருக்கும்போது உன் பிஞ்சு கால் எடுத்து கையில வச்சு முத்தம் கொடுத்ததுல ஆரம்பிச்ச சந்தோஷம் விடாது, நீ 4 வயசு 5 வயசுல திக்கி திக்கி பேசும்போதும், நீ ரொம்ப தூரம் நடந்து நாங்க எங்கேயாவது போனோம்னா தூக்கிட்டே வான்னு நீ சொல்றதும், தூக்கிட்டு போகும்போதெல்லாம் கையை தோள்பட்டெல்லாம் வலிக்கும்டா தம்பி, ஆனா அந்த வலியெல்லாம் எனக்கு தெரியல, ஏன்னா உன் மேல உள்ள பிரியம் அந்த வலியை மறைச்சிருச்சுப்பா. இந்த மாதிரி எத்தனையோ இருக்குது, சாப்பாடு விஷயங்களையும் துணி உடுத்துற விஷயங்களையும் எங்களை நாங்க சுருக்கிக்கிட்டு உண்மையத்தில் நாங்க அழகு பார்த்தோம். இது ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைக்கு செய்யக்கூடிய கடமை. ஆனால் அந்த கடமையை மீறி அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு பாசம் இருக்குது, அது ஒரு இனம் புரியாத பாசம். அந்த பாசம் தான் எனக்கு இருந்துச்சு. அதனால உண்மையில ஒரு அளவு கடந்த பாசம். நான் கடந்து வந்த பாதை எல்லாமே முள்ளு நிறைஞ்ச பாதை. ஒவ்வொரு முள்ளு குத்தும் போதெல்லாம் எனக்கு வலிக்கும். நான் அந்த முள் பாதையில நீ நடக்க பாக்குற, அந்த முள்ளு உன்னை குத்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொருடையும் உன்னை தடுக்கிறேன். நான் தடுக்கிற ஒவ்வொருடையும் நீ என்னை வெறுக்கிற. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி மனசு விட்டு இல்லப்பா இது எப்படிப்பா அது அப்படிப்பான்னு சொல்லக்கூடிய அந்த பக்குவம் எனக்கு இல்லாம போச்சுடா. பேசி இருந்தா நீ வருத்தப்பட்டிருக்க மாட்டேன், நானும் கோவப்பட்டிருக்க மாட்டேன்.
அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுகுறாரு. நீ எல்லாம் ஆயிடுவடா தம்பி, உன்னை குணமாயிருவடா தம்பின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கையை பிடிச்சி தடவுறாரு. அவர் அறியாமல் அவர் கழுத்துல தண்ணீர் வருது. அவருடைய நாக்கு தழுதழுக்குது. அவன் நடந்ததெல்லாம் சொல்றாரு. அவன் 5 வயசுல இருந்தது, 6 வயசுல இருந்தது, 7 வயசுல இருந்தது, 10 வயசுல இருந்தது, 12 வயசுல இருந்தது, அவன் ஸ்கூலுக்கு போனது, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல அவன் பங்கு கொண்டது, அவனை வெளியே கூப்பிட்டு போனது எல்லாத்தையும் அவனோட ஷேர் பண்றாரு. தனியா உட்காந்து புலம்புறாரு. அவருடைய அந்த பையனோட அம்மாவும் ஓரமா நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த மனுஷன் இவ்வளவு தூரம் இவ்வளவு அஃபெக்ஷனா இருக்கிறாரு, இவ்வளவு பிரியமா இருக்கிறானா, இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இந்த 2 நாள் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இன்னைக்கு தானே இவ்வளவு ரொம்ப இதாகிறாரு அப்படின்னு அவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. டாக்டரும் ஒரு சைடு பாக்குறாரு. வந்துட்டு எதார்த்தமா விசிட்டிங் அந்த பக்கம் போனவர் பாக்குறாரு. உட்காந்து பேசிட்டு இருக்கிறத கண்டினியூவா அவங்க ஒய்ஃப்ட சொல்லிட்டு போறாரு. 3 நாளா பாக்குறேன், அவர் வந்து தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி போய் அவங்க அப்பா தூங்குறாரு வீட்டுல. அவருக்கு நெஞ்சு வலி அதிகமாகுது. அப்ப அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அதே 3வது நாள் ராத்திரி பையனுக்கு நினைவு திரும்புது. அவன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு அம்மாட்ட, அப்பா எங்க அம்மான்னு கேட்கறான். ஏண்டா தம்பி, எப்பவுமே அப்பாவை கேட்கவே மாட்டேன், அப்பாவை பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்லுவேன், ஏண்டா? இல்லம்மா, காலையிலேயே நினைவு திரும்பிடுச்சு. காலையிலேயே அப்பா வந்து பேசினது எனக்கு தெரியும். மத்தியானமும் அப்பா பேசினாரு. ஆனா அப்பவும் பேசாம தான் வளர்ந்தேன். ராத்திரி அப்பா பேசும்போது ரொம்ப மனசு வலிச்சிச்சுமா. எனக்காக தான் எல்லாமே செஞ்சேன்னு சொன்னாரு. உன் மேல அளவு கடந்த அன்பு இருக்குடா. அந்த அன்பை வந்து எனக்கு சொல்ல தெரியலடா. அதனால கோபம் வந்துச்சுன்னு சொன்னாருமா. அந்த வார்த்தை எனக்கு தச்சிருச்சுமா. எனக்கு தாமா அப்பா போய் தெரியாம போச்சு அப்படின்னு அப்பா கிட்ட சொல்றான். அப்பா எங்கம்மா? அப்பா ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வந்திருக்கோம்ப்பா அப்படின்னு. உடனே நான் போய் பார்க்கணுங்கிறான். டாக்டர் சொல்றாங்கல்ல, அப்ப நாளை காலைல போப்பான்னு சொல்றான். அது கூட இரவு 2 மணிக்கு செய்தி வருது, அவங்க அப்பா இறந்து போறாரு. அப்போ காலையில பையன்கிட்ட சொல்லாம காலையில சொல்றாங்க. ஏன்னா 2 பேருமே அதிர்ச்சிக்குள்ளாக கூடாது. அதனால அங்க அப்பா இறந்து போறாரு. பையன் வேகமா ஓடி போய் செய்தியை கேட்டுறான். அவனுக்கு கேள்விப்பட்டுறான் அப்பா இறந்து போயிடுறாரு. அப்போ ஓடி போய் அப்பா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கண்ணீர் மல்க சொல்றான், அப்பா உங்க பாசம் ஜெயிச்சிருச்சு. என்னுடைய வேகமும் என்னுடைய ஆர்வமும் என்னுடைய அவசரமும் தோத்து போயிடுச்சு. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. உங்கள்ட்ட நான் மனசு விட்டு பேசணும் தானேப்பா வந்தேன். இப்படி நீங்க கேட்க முடியாம நான் பேசக்கூடிய நிலைமை வந்துருச்சப்பா அப்படின்னு அவன் அழுகிறான். அழுதவன் அப்பான்னு ஒரு சவுண்டோட அவனும் அவங்க இறந்து போறான். அப்பாவுடைய கைகளை பிடிச்சுக்கிட்டு அவருக்கு கையிலேயே தலையை வச்சு அவனும் இறந்து போகிறான். இப்போ தகப்பனின் பாசம் என்பது பூட்டி கிடக்கும் பொக்கிஷ பெட்டகம். எத்தனையோ இருக்கு சொல்லக்கூடிய நிகழ்வுகள். ஆனால் இந்த பையன் இறந்து போகிறான். அங்க என்ன ஆகுது? அப்பாவின் பாசத்திற்கு மகன் உயிர் கொடுப்பான். அப்போ இப்போ உள்ள பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னா, இவர்கள் இருவரும் மனம் விட்டு பேசணும். சாதாரணமாக பேசிக்கொள்வது வேற, தொடர்பு கொள்வது வேற. எல்லா நல்லது கெட்டதுகளையும் தொடர்புகளை வைத்துக் கொள்ளும். இந்த தொடர்புகளை வலுப்படுத்தின என்ன ஆகும்னா, இது போன்ற வியாதிகளும் மன வலிகளும் வேதனைகளும் இருக்காது. இது நமக்கு ஒரு பாடம். இப்போ எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்ன செய்யணும்? மனம் விட்டு பேசக்கூடிய அந்த தன்மையை ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு பிள்ளையும் நடைமுறைப்படுத்தணும். இந்த நடைமுறைப்படுத்தி விட்டாலே 90% வியாதி, விரிசல், பிரச்சனைகள் களையப்படும். இன்ஷா அல்லாஹ்.